இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா உங்கள் கனவுகளை பிரகாலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். நாணய விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் MOSAS. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். முதல்ல பார்ட்னர்ஷிப். இப்போ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் செக்ஷன் 3 பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் லாப நோக்கத்திற்காக ஒன்றிணைஞ்சு ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதுதான் பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் எப்போ எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரும் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் டீடு எப்போ நம்ம மேட் அவுட் பண்ணுறோமோ அப்போ தான் இது எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரும். இந்த பார்ட்னர்ஷிப் டீடை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி எத்தனை வகையான பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் குறிப்பாக 7 வகையான பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ லீகலி 7 டைப்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. முதல்ல ஆக்டிவ் பார்ட்னர். ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் பார்ட்னர்னால் யார்? இந்த ஆக்டிவ் பார்ட்னரை மேனேஜிங் பார்ட்னர்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் பார்ட்னர் யாருன்னா, அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பார், அவருடைய உழைப்பையும் அந்த பிஸ்னஸ்க்காக கொடுத்துருப்பார். இது ஆக்டிவ் பார்ட்னர். நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் அந்த பிஸ்னஸில், பட் பெரிய லெவலில் அவருடைய உழைப்பு கொடுத்துருக்க மாட்டார். இது ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஸோ அடுத்தது ஒர்க்கிங் பார்ட்னர். ஒர்க்கிங் பார்ட்னர் யாருன்னா, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டார், பட் அவருடைய உழைப்பை, அவருடைய கான்ட்ரிபியூஷனை முழுமையாக கொடுத்துருப்பார் அந்த பிஸ்னஸ்க்காக. இப்போது அடுத்தது 4th நாமினல் பார்ட்னர். இந்த நாமினல் பார்ட்னர் யாருன்னா, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, பெருசாக உழைப்பையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகராக இருப்பாங்க, ஒரு ரெப்யூட்டட் பர்சனாக இருப்பாங்க, சொசைட்டியில் ஒரு பெரிய ரெப்யூட்டட் பர்சனாக இருப்பாங்க. இப்போ அவங்க இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமில் இருக்காங்க, இவங்களும் ஒரு பார்ட்னர் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமுடைய இமேஜ் ரொம்ப உயர்வாக தெரியும். சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம நாமினல் பார்ட்னரை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய உழைப்பையும் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம அவங்களுக்கு ராயல்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும், அவங்களுக்கான தொகையை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ரெப்புடேஷனுக்கான தொகையை நம்ம அவங்களுக்கு செலுத்த வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, இப்போ பார்ட்னர் பை எஸ்டோப்பல்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. அந்த பார்ட்னர் பை எஸ்டோப்பல் என்னன்னா, எஸ்டோப்பல்ன்ற மீனிங்க்கு என்ன அர்த்தம்னா, நான் இப்போ சொல்கிற விஷயத்த ஃபியூச்சரில் மறுத்து பேசக்கூடாது. அதுதான் அந்த எஸ்டோப்பல் அப்படின்றதுக்கான மீனிங். இவர் என்னன்னா, ஆக்டிவாக அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ஒரு பார்ட்னராக இருக்க மாட்டார், ஆனால் வெளி உலகத்துக்கு தன்னை ஒரு பார்ட்னராக காட்டிப்பார். ஸோ அது மூலிமா என்ன கொண்டு வருவார்னா, அந்த பிஸ்னஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருவார். நிறைய கடன் கொடுக்குற அந்த கடன் வெளியிலேருந்து கடன் வாங்குகிற அந்த கெப்பாசிட்டியை கொண்டு கொடுப்பார். ஸோ இதனால் என்னென்னா, மேபி அந்த பிஸ்னஸ் ஒரு ரிஸ்கில் லாஸில் போய் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, அந்த பார்ட்னர் பை எஸ்டோப்பல் இருக்கார்ல, அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவரை நம்பி அவங்க வந்ததுனால அவர் தான் அந்த லாஸை காம்பன்சேட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட்டில் மட்டும்தான், அதாவது ப்ராஃபிட்டில் மட்டும்தான் ஷேர் எடுத்துப்பாங்க, லாஸில் ஷேர் எடுத்துக்க மாட்டாங்க அந்த பார்ட்னர்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நடக்குதுன்னா அதில் லாஸில் பெருசாக அவங்களுக்கு 0 கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். அதுவும் லாபம் வந்தால் மட்டும்தான் அதில் அவங்களுக்கு பாகம் போகும், அவங்களுக்கான ஷேர் அதில் பிரித்து கொடுப்பாங்க. இது பார்ட்னர்ஷிப் பை ப்ராஃபிட் ஒன்லி. ஸோ அடுத்தது மைனர் பார்ட்னர். இந்த மைனர் பார்ட்னரை பற்றி பேசணுன்னா, முதல்ல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னா, அது ஒரு மைனர் கூட ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு கான்ட்ராக்டோ நம்ம போட்டோம்னா அது நல் அண்ட் வாய்டு, அது அடிப்படையிலே செல்லாது. இப்படி சொல்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். பட் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அதுதான் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் செக்ஷன் 30ல் இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்னென்னா, ஒரு மைனரை மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாரும் விருப்பப்பட்டாங்கன்னா அவரையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பிஸ்னஸில் இருக்கிற லாஸில் அவருக்கு பங்கு கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட்டில் மட்டும்தான் அவருக்கு பங்கு. 18 வயசுக்கு மேலே அவருக்கு ஆயிடுச்சு அப்படின்னும் போதோ அவர் ஆல்ரெடி ஆக்டிவ் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வந்துடுவார். ஒரு ஆக்டிவ் பார்ட்னராகவோ இல்லை அவர் என்ன அந்த சொன்ன அந்த 7 க்ரைட்டீரியாக்குள்ளே எதுக்குள்ளே அவர் வந்துடுவாங்க. இப்போ நான் இது எதுக்காக நான் இந்த 7 டைப் ஆஃப் பார்ட்னர் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, இந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த டீடு மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ பார்ட்னர்ஷிப் டீடு நீங்கள் போடும்போதும் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ரேம்குள்ளே அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது. அது அந்த பார்ட்னர்ஸுடைய மைண்ட் செட்டப்பை பொறுத்து இருக்குது. ஸோ ஒருத்தர் இப்போ ABCDEன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா,
ஒரு சிலர் ஏ வந்து ஆக்டிவ் பார்ட்னராக இருப்பார், பி வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருப்பார், சி வந்து நாமினல் பார்ட்னராக இருப்பார், டி வந்து எஸ்டோப்பலாக இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த டீடில் வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஷேர் நம்ம கொடுக்க போகிறோம், ரெண்டாவது இந்த பிஸ்னஸுடைய முகமாக யார் வந்து பிரதிபலிக்க போகிறா, பேங்க் விஷயத்தெலாம் யார் டீல் பண்ண போகிறா, அதுக்கப்புறம் இதை வந்து யார் ப்ரொமோட் பண்ண போகிறா, யாருக்கு என்னென்ன ஒர்க்கு, இந்த பிஸ்னஸில் முதல்ல யாருக்கு என்னென்ன ஒர்க்கு, உனக்கு என்ன ஒர்க்கு, ஏக்கு என்ன ஒர்க்கு, பிக்கு என்ன ஒர்க்கு, சிக்கு என்ன ஒர்க்கு, டிக்கு என்ன ஒர்க்குன்னு சொல்லி நம்ம டெடிகேட் பண்ணி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஃப்யூச்சரில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வராத அளவுக்கு அந்த டீடு நம்ம ரெடி பண்ணணும். அந்த டீடை ரெடி பண்ணதுக்கப்புறமா சில பேர் வந்து டீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னும் போது அதோடைய வேல்யூ, லீகலாக அதோடைய வேல்யூ வந்து எப்போவுமே குறைவு தான். ஏன்னா ஒரு அன்ரிஜிஸ்டர்டான வந்து ஒரு டீடை வந்து எப்போ வேணால் அவங்க மறுத்து பேசலாம். நான் அதை சைன் பண்ணலன்னு சொல்லலாம், இதில் இருக்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கலன்னு சொல்லலாம். ஒரு அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் யாரோ வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஃப்யூச்சரில் வரலாம். அதனால் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன அந்த 7 வகையான பார்ட்னர்ஸ், 7 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் இந்த ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன வகையான பார்ட்னர் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ஒர்க் நம்ம கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு வந்து எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு நம்ம அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அதில் மென்ஷன் பண்ணதுக்கு தான் அது பேர் தான் டீடு. அந்த டீடுன்றது ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டென்ட்டை எழுத்து வடிவமாக கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது பேர் பத்திரத்துக்கு பேர் தான் டீடு. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ரிஜிஸ்டர்ட் ஆகிடும். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா 100% அந்த டீட்ல இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்மளால வந்து உயிர் கொடுக்க முடியும். இல்லை அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 5 பேர் பார்ட்னராக இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் ஃபியூச்சரில் சொன்ன விஷயத்தையே மறுத்து பேசலாம். ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஒத்துக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுத்து பேசலாம். இது நீதிமன்றத்துக்கு போகும்போதும் இதோடைய வெயிட்டேஜ், அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோன்னா அது ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தால் அதோடைய வெயிட்டேஜ் அதிகம், அன்ரிஜிஸ்டர்டாக இருந்தால் அதோடைய வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் லோவாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்னென்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவர் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, என்கிட்ட நல்ல ஐடியாஸ் இருக்குது, ஆனால் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் பார்ட்னரை கூட சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் லோன் போயிடலாம். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே தனி நபராக பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்ப நாள் அந்த பிஸ்னஸ் நிலச்சி வரும். இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே எப்போவுமே ஃப்யூச்சரில் வந்து ஒரு இஷ்யூ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரிவோக் ஆனது தான் அதிகமான யதார்த்தமாக இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் பார்ட்னர் கூட சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் லோன் போகலாம். பட் நீங்கள் பார்ட்னர்ஷிப் 4 பேர் 5 பேர் நீங்கள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த டீடுக்குள்ளே உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப்பை தொடர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு, டீடு போட்டாச்சு. இதை கொண்டு போய் எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ப்ராசஸ் என்னென்னா, அந்த பிஸ்னஸ் எங்கே நடக்குதோ அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு 4 பார்ட்னர் இருக்காங்க, அவங்க வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஆனால் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து சென்னையில் நடக்குது அப்படின்னா அந்த சென்னையில் இருக்கிற கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம இந்த டீடை கொண்டு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து யாரோ ஒரு பார்ட்னர், இப்போ நான் சொன்னல ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பார்ட்னர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இறந்துடுறாரு அப்படின்னா இப்போ இறந்தவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள், அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார், முதல்ல அவர் என்ன வகையான பார்ட்னர், நான் 7 பார்ட்னர் சொல்லணும்ல, இதில் அவர் எந்த வகையான பார்ட்னர், அவருக்கு என்ன ஷேர் போக வேண்டியது இருக்குது, இந்த பிஸ்னஸை வந்து அவங்களுடைய லீகல் ஹேர், அதாவது அவர் இறந்துட்டாருன்னா அதாவது ஃபிசிக்கலாக தான் அவருக்கு டெத் இருக்குது, அவருடைய சிவில் ரைட்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. ஸோ அப்போது அதுக்கு வந்து அவங்களுடைய லீகல் ஹேர்ஸ் வந்து விருப்பப்பட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம். இல்லைன்னா அவர் என்ன வகையான பார்ட்னர், அவருக்கு எவ்வளோ ஷேர் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாமே அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம அதில் பாதிலேயே கூட நம்ம ரிவர்க் பண்ணலாம். அது வந்து அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். அந்த பார்ட்னர் இறந்துட்டாரில் அவருடைய லீகல் ஹேர்ஸ் விருப்பப்பட்ட அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன ஷேர் லீகலாக வரணுமோ ஆஸ் பர் டீட், அந்த பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் அவருக்கு என்ன ப்ராஃபிட் வரணுமோ அதை அவங்க வாங்கிட்டு அதுலேருந்து ரிலீவும் ஆகிடலாம். ஸோ ஒருவேளை இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் இருக்குது, ஸோ ப்ராஃபிட் இருக்கும்போது வந்து இறந்த பார்ட்னருடைய லீகல் ஹேர்ஸ் அதை வந்து வாங்கிப்பாங்க. இல்லை அவருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து லாஸை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருந்தாங்கன்னா அதையும் அவங்க தான் வந்து பேர் பண்ணணும். ஏன்னா இப்போது அந்த பார்ட்னருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லீகல் ஹேர்ஸ் வந்து உரிமை கோரும் போது ஸோ இவரால் அந்த பிஸ்னஸில் என்ன லாஸ் ஏற்பட்டிருந்தாலும் அந்த லாஸையும் வந்து அவங்க லீகல் ஹேர்ஸ் வந்து காம்பன்சேட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பொதுவாகவே வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவருடைய நேச்சர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருப்பார் அவர்.
இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னை ஒரு ஆண்டர்ப்ரனராகவே நினச்சிக்கிட்டு பிஸ்னஸில் அடிக்கடிக்கு வந்து தலையிடுவார். இல்லைனா நான் பிஸ்னஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டார். ஒரு ஆக்டிவ் பார்ட்னராக இருப்பார், ஆனால் அவருக்கு பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ண மாட்டார். ஸோ அப்போ அந்த நபர் வந்து இடையிலேயே வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு நினச்சாலோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டீட் ஒன்று போட்டிருக்கு, பார்ட்னர்ஷிப் டீட் ஒன்று போட்டிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து இந்த பார்ட்னர் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு குந்தகம் விளைவிச்சுக்கிறாரு, இதனால் இவரை வந்து நாங்கள் கேரி பண்ணி போக முடியல, நம்ம டீடில் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இவர் வயலேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த பார்ட்னரை பர்டிகுலராக நீக்கிட்டு அதை வந்து அந்த பார்ட்னர்ஷிப் டீடை வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு வந்து ஆல்ட்ரேஷன் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்குமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து ஒரு யூனிக் மைண்டாக இருக்கிறவங்களால மட்டும்தான் ரொம்ப ப்ரோலாங் ட்ராவல் பண்ண முடியும். யாரோ ஒருத்தருக்கு அந்த பிஸ்னஸ் பிடிக்கல, இல்லைனா அந்த பிஸ்னஸ்க்காக அவர் ஒர்க் பண்ண மாட்டேன்றாரு, அவர் அந்த பிஸ்னஸ்க்கு தொடர்ந்து வந்து இடைவெளி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னா, அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், ஒரு 2க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து லாப நோக்கத்திற்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான். அந்த லாப நோக்கத்துக்கே அவர் வந்து அகேன்ஸ்டாக வந்து அவருடைய விருப்பத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னும் போதோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவரை நம்ம நீக்கிடலாம். நீக்கிறதுக்காக ஒரு ஆல்ட்ரேஷன், அந்த டீடில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டு வரலாம். இப்போ பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருக்கிற விஷயங்களை வந்து இப்போ ஒரு 4 பேர் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து யாரோ ஒரு 3 பேர் ஒருத்தரை சீட் பண்ண நினைச்சாலோ இல்லை வந்து அவருக்கான ப்ராஃபிட்டை சரியாக கொடுக்கல அப்படின்னும் போதும் அந்த 3 பேருக்கும் வந்து எதிராக இங்கே செயல்படக்கூடிய விஷயம், அதாவது இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ஆதரவாக இருக்கிற விஷயம் அந்த டீடு தான். அதனால தான் அந்த டீடை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறது. ஒருவேளை அவரை சீட் பண்ணிட்டாலோ, அவரை ஏமாற்றிட்டாலோ அவருக்கான ரெமிடி அவர் எங்கே பெற முடியும்னா கன்சர்ன், அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி கன்சர்ன் கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அவருக்கு சிவில் கோர்ட்டில் போய்ட்டு அதுக்காக நீங்கள் வந்து ரெமிடி நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை சீட்டிங் நடந்திருக்கு, நான் சைனே பண்ணல, நான் ஒரு பார்ட்னர், நான் சைனே பண்ணல, என்னோடய சிக்னேச்சர் அவங்க தப்பாக பயன்படுத்திட்டாங்க, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அவங்க தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னும் போதும் இப்போ இது வந்து சிவில் ராங் கிடையாது. ஸோ இது வந்து கிரிமினல் ராங் அப்படின்றதுனால அவங்க மேலே நம்ம வந்து சீட்டிங் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம், அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணி கிரிமினல் ப்ராசிக்யூஷனுமே அவங்க மேலே இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது தெரியாமல் செய்கிறது பேர் வந்து சிவில் ராங். ஒரு விஷயத்தை தெரிஞ்சே உள்வாங்கி இவங்க வந்து இந்த தப்பை வந்து இவங்களை ஏமாற்றணும், அதான் அந்த அந்த மல்லாடி இன்டென்ஷன் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு தீய எண்ணம் இருக்கணும், இவர் ஒருத்தரை சீட் பண்ணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அந்த இடங்களில் அவங்க மேலே நம்ம சிவில் சைடில் ப்ராசிக்யூஷனை இனிஷியேட் பண்ண முடியும். இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பொதுவாகவே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நம்ம ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுதான் டீட்லையும் பிரதிபலிச்சிருக்கிறோம். யாரோ ஒரு பார்ட்னர் வந்து நான் இதை வந்து ரிவர்க் பண்ணிக்கிறேன், நான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்னா, அவர் வெளியில் போகணும்னு விருப்பப்பட்டார்னா முதல்ல அவர் இந்த 7 வகையான பார்ட்னர்ஷிப்பில் எந்த வகையில் வராரு, அவர் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாரா, இல்லை ஸ்லீப்பிங் பார்ட்னரா, ஒர்க்கிங் பார்ட்னரா, நாமினல் பார்ட்னரா, அவர் என்ன வகையான பார்ட்னர்னு பார்த்துட்டு அவர் எவ்வளோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணார், இல்லை அவருடைய கான்ட்ரிபியூஷன் இதில் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அவருக்கு மேபி ஏதாவது ஷேர் கொடுக்க வேண்டியது இருந்தால் இவரால் அந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து கணக்கிட்டு பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து நம்ம வந்து வெளியில் அனுப்ப முடியும். இல்லை எனக்கு வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க முடியாது. அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ரைட்ஸாகவும் ஒரு கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ன்றதே வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ ரூபாய் அதில் ப்ராஃபிட்டில் எடுக்கலாம் அப்படின்ற மோட்டிவில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஃபேமுக்கே வந்து அகெயின்ஸ்டாக ஒரு குந்தகம் விளைவிக்க விரும்புகிறாருன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஷேரை கேட்கறதுக்கு அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதேமாரி அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குது. பொதுவாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது இக்னோரன்ஸ் ஆஃப் லா நான் எக்ஸ்கியூசபிள்னு சொல்லுவாங்க. எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. சட்டம் எப்பவுமே வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம்குள்ளே சேர்ந்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு பார்ட்னருக்கு ஓஹோ இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கா, இதில் எனக்கு இவ்வளோ ஷேர் கம்மியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அதனால் நான் வெளியில் போகிறேன்னு சொல்ல முடியாது. அதனால் எப்போவுமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, அதை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் அட்வொகேட்கிட்டே நீங்கள் வந்து கன்சல்டிங் வாங்குறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அடுத்த செஷனில் நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்.
மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.